சாருக்கு ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நிறைய தகவல்கள், ஒரு தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தெரியாத தகவல்கள் நிறைய இருந்தது. நான் இந்த காக்கைக்கு உணவளிக்கும் போது கூட பார்த்திருக்கேன். அதாவது இந்த காக்கா வந்து எப்பயுமே இந்த ஊட்டுற பழக்கம் இருக்குது இல்லையா? அது வந்து இது இதுக்கு குழந்தைங்களுக்கு தான் ஊட்டம்ன்றது ஒரு பக்கம். ஆமா. குழந்தைங்க இல்லாத பெரிய காக்காங்களுக்கும் ஊட்டிக்குது. நான் பார்த்தேன். அது கவனிச்சிருக்கேன் நான். ஒண்ணு வந்ததுன்னா ஒண்ணு சாப்பிடாது, ஒண்ணு ரெண்டை எடுத்துன்னு போய் விட்டு பக்கத்துலயே இருந்து ஊட்டிக்குங்க. ஆனா ரெண்டும் வந்துதான் இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். நான் வியந்து பார்த்திருக்கேன். அது நீங்க சொன்னது இப்ப சொன்ன பிறகுதான் அது புரியுது. அது அவங்க குடும்பஸ்தர் அப்படின்றது புரிஞ்சுது. அது தெரிஞ்சது. நல்ல ஒரு உரையாடல். நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இந்த காக்கா பொதுவாவே அடக்காக்குறது, முட்டை எடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க பக்கத்துல நின்னாலே வந்து தலையை கொத்தும். தூரம் நின்று எடுத்தீங்க. அதை இது ஜூம் பண்ணி எடுத்தீங்களா? இல்ல சார், அந்த ஆற்றல் வந்து பார்த்தா நெட்ல நான் போட்டுக்கிறேன், கூகுள். அது வந்து கூகுள் அது எடுக்க முடியாது. எப்படி என்ன வித்தின் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் அடிச்சிட்டு போயிடும். அதுதான் கேட்டேன். நான் வந்து கேமரா எடுத்து பார்த்து தெரிஞ்சிடும். கேமரா எடுத்து போடாவே ஏதோ கெடுதல் செய்வார். சும்மாவே அது முட்டை அந்த நேரம் வந்துச்சுன்னா, முட்டையிடுற நேரமோ அடக்காக்குற நேரமோ அது சுத்தி அது குஞ்சு பறந்து வெளியில வர வரைக்கும் ஒருத்தரை சுத்தி வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அது ரெண்டுமே கவனிக்க. ஆமா, ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குச்சி எடுத்துவேன் கையில. ஒரு கையில கேமரா புடிச்சிட்டு ஒரு குச்சியில கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இது நம்ம அது அந்த நேரத்துல நம்ம உணவு கொடுக்க போனா கூட நம்மள குத்தம். ஆமா, உணவு எதுவுமே அதுல பாத்திருக்கேன். அது இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்ல உரை கொடுத்தீங்க. காகங்க பத்தி மிகப்பெரிய நிறைய தகவல்கள் இருந்தது. மகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. உங்க பறவை ஆராய்ச்சிக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக பாராட்டுகள். நன்றி. அடுத்து யார் பேசலாம்? பேசணுன்றவங்க கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வாங்க சார். சக்கரபாணி சார் வாங்க. மைக் மியூட் பண்ணுங்க. மைக் ஒரு அன்மியூட் பண்ணுங்க சார். மைக் அன்மியூட் பண்ணுங்க. மகிழ்ச்சி. நீங்க காகத்தை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பான செய்திகள். இதுல நீங்க சொன்னதுல இந்த உடலமைப்பு வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது ரொம்ப உண்மையிலே ஓகே. அந்த சினிமா பாட்டோட ஒண்ணு சொல்லுவாங்க, அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு. ஸோ அந்த கொண்ட பக்கம் வந்துட்டு ரொம்ப கண்ணங்கரையில் இருக்கும். அந்த மூக்கு வந்து வளைஞ்சு இருக்கும். கழுத்துக்கிட்ட வந்து வெளிர் இதுவா இருக்கும், நீளமா இருக்கும். கால் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும், மஞ்சள் சாம்பல் கலர்ல இருக்கும். அது வந்து ரொம்ப அருமையான இருந்தது. அடுத்தது வந்து அதோட சமூக அமைப்பு. நீங்க அதை சொல்லிட்டு வரும்போது சமூக அமைப்பு, அது கூட்டம் கூட்டமா இருக்கும். அதுக்கும் ஒரு சினிமா பாட்டு பண்ணாங்க. ஆமா, காக்கா கூட்டத்தை ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டுற அந்த ஒரு இது வந்துட்டு சொன்னீங்க. அடுத்து இந்த நடத்தைகளை சொல்லும்போது அது தானியங்கள், புழுக்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுன்னு சொன்னீங்க. அதை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள கார் பார்க்கிங்ல மேல ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்கேன், சிலி ஃபேனு. இது ஏதாவது செத்து போறது தூக்கிட்டு வந்து அந்த ஃபேன் விங்ஸ்ல உட்காந்து சொன்ன மாதிரி 2 காக்கா வந்து உட்காரும். அது ஆணோ பெண்ணோ இல்லை ஒரே இனமோ தெரியாது எனக்கு. 2 விங்ஸ்ல உட்காந்துக்கும். பெரும்பாலான நேரத்துல ஏதாவது செத்து போனதான் தூக்கிட்டு வந்து வைக்கும். அதுக்காக நான் அதை விரட்டி விடுவேன். என் ஒய்ஃப் சத்தம் போடுவாங்க, காக்கா விரட்டாதீங்க பாவம், அது எங்க போய் தங்கும், அதுக்குன்னா வீடு வாசல் இருக்குதா, அது விட்டுருங்கன்னுவாங்க. எங்க அம்மா இருந்துகிட்டு என்ன சொல்லும், சில நேரத்துல ஒரு காக்கா வந்து அது கத்திக்கிட்டே இருக்கும். ஒத்த காக்கா கத்தக்கூடாது, அது விரட்டுப்பான்னு எங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லுவோம். அது இந்த காக்கா. இது இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, வைஃப் 2 காக்கா கத்துச்சுன்னா யாரோ விருந்தாடி வர போறாங்க, அதான் காக்கா சொல்லுவாங்க. சம் சென்டிமெண்ட். இதெல்லாம் வந்து அதோட நாம அதோட நெருக்கமா இருக்கிறோங்கிறத பிரதிபலிக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு நீங்க அந்த தண்ணி குடிக்கிற அந்த இது செயல சொன்னீங்க. நாங்க ஒரு கப்பல வந்து காம்பவுண்ட் வால் மேல தண்ணி வைப்போம். அதை வந்து ரொம்ப அழகா குடிக்கும். அதே மாதிரி நீர்நிலைகள் அதை குளிக்கிறதையும் பார்த்துக்கணும். போட்டு உடம்பு ஒரு சிலுக்கு தண்ணி குடிச்சிட்டு அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்தது அந்த தங்குமிடம் வந்துட்டு
எங்க போனாலும் வந்துட்டு அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து தங்கும்னு சொன்னீங்க. இங்க மகாபலிபுரம் பக்கத்துல எங்க தாத்தா வீடு ஒண்ணு இருந்தது. தண்டலம், பெருந்தண்டலம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க தாத்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய புளிய மரம். நூற்றுக்கணக்கான காகங்கள். அது கரெக்ட்டா ஒரு 5:00 மேல வந்து நான் ஒரே அது கத்துற கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதா இருக்கும். ஆனா எங்க தாத்தா வந்து அத ரசிப்பாங்க. கயிறு கட்டுல உட்கார்ந்துகிட்டு சொல்ற மாரி எண்ணி எண்ணி பார்ப்பாரு. எத்தன காகம் அன்னைக்கு வந்திருக்குதுன்னுட்டு. ரொம்ப அழகா வந்து உட்காரும். மரமெல்லாம் வந்து திட்டு திட்டா அந்த எச்சங்கள் பட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். அந்த புளிய மரம் முழுக்க இதுவா இருக்கும். வீடு கிடலாம் கொட்டும். எங்க தாத்தா சொல்லுவாரு, "அது செல்வ செழிப்பு. நம்ம வீட்ட கொட்டட்டும் அது. அது ஒண்ணும் இது கிடையாது." அப்படின்னுவாரு. அது உண்மையிலே அத நான் கண்டு ரசிச்சிருக்கேன். இந்த காக்காவில அப்படி விடியகாலைல 5 மணி ஆச்சுன்னா அதே மாரி கத்திக்கிட்டே கிளம்பிடும். ஆமா. மறுபடியும் இரை தேட போயிடும். அந்த இது இருந்தது. அடுத்தது நீங்க சொன்ன இன்னொரு இன்ட்ரஸ்டிங் இது என்ன கேட்டா, காக்கா கூட்டுல வந்துட்டு குயில் முட்டையிடும். அது அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்களும் அத ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நல்ல அருமையான டாபிக் எடுத்து எங்களுக்கு ரொம்ப அருமையான இதுல எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. பாராட்டுக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. மாலதி பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மாலதி மேடம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நாங்க வந்து டெய்லி காக்கா கூட்டத்தை பார்த்துட்டு எங்க வீட்டுல மாமரம் இருக்கு. அதுல வந்து இந்த சீசன்ல இந்த ஆடி மாசத்துக்கு முன்னாடி கரெக்டா அந்த கூண்டு கட்டும் பாருங்க. இந்த தொடப்பத்துல ஒரு குச்சி வைக்காது. எல்லாம் குச்சி எடுத்துன்னு போயிடும். அந்த ஏதாவது ஒயரு கம்பி வீட்டை ஆக்கிடும் பாருங்க. எங்க இருந்துதான் எடுத்துன்னு வந்து அது கூண்டு கட்டும் போது ஒண்ணு சேர்ந்து கீழே விழும் பாருங்க. முள்ளு கம்பி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போடும். ஒரு சில நேரத்துல வெறுப்பாதான் இருக்கும். ஆனாலும் அது அவ்வளோ அழகா அந்த கூண்டை கட்டும். ஆனா ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது கரெக்டா குஞ்சு பொரிச்சு அது போயிடும். அது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது நேரத்துல மேல எங்க துணிக்காய கூட போகவே விடாது. குத்தி குத்தி தலைய குத்தி ரொம்ப நாசம் பண்ணும். அதே மாதிரி இன்னொன்னு அந்த காக்கா வந்து இப்போ ஒரு பொறை இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கேயாவது ஒரு பொறைய எடுத்துன்னு வச்சுன்னா தண்ணியில ஊற வச்சு அழகா சாப்பிடும். அந்த காக்கா அழகா ஒரு சில காக்காங்க அந்த தண்ணியில நுழைச்சி எடுத்து வச்சு சாப்பிடும். ஒரு சில பொருளை இட்லி எடுத்துன்னு வந்து போட்டு சாப்பிடும் பாருங்க. ஒரு சில நேரத்துல நம்ம தண்ணி குடிக்க வச்சோம்னா அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஒரு வழியை ஆக்கிடும். இந்த தண்ணியை ஏன்டா தண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா அதுங்க என்ன பண்ணும், ஆனா அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம் நாங்க. ரொம்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. நீங்க நிறைய சினிமால வர பாட்டுக்கள் எல்லாம் சொல்லுவீங்கல்ல சார், இந்த முறை அந்த பாட்டுக்கள் எல்லாம் எடுத்துக்கல சார். இல்லம்மா, இது என்ன நேரம் இருக்கான்னு சொல்லி நான் தனியா வந்து இந்த மூட நம்பிக்கைகள் அந்த மீடியா சினிமா பாட்டு இருக்கு தெரியும், அதெல்லாம் தனியா வச்சிருக்கிறேன். சங்க இலக்கியத்தில் காகம், திருக்குறள் அதெல்லாம் வந்து டைம் நேரம் தனியா இருக்கு. அதெல்லாம் அதுல சேரலாம்னு சொல்லி அதை விட்டுட்டேன். சினிமா பாட்டுகள் என்ன சினிமால இருக்குன்னு எடுத்திருக்கிறேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சிவாஜியில காக்கா கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா, பராசக்தி படத்துல ஒரு பாட்டு வரும். எல்லாமே பாட்டு வந்தாங்க, ஆகாரம் உண்மை எல்லாரும் ஒன்னாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காக்கா வந்து அதுக்கு எதனா ஒண்ணு வச்சிட்டோம்னா கத்துன்னு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு தான் சார் அது சாப்பிடும். அந்த காக்கா மட்டும் தனியா சாப்பிடாது. இல்ல இது பாத்தீங்கன்னா அது யூஸ்வலா அது மாதிரி பண்ணாதமா எல்லாரும் விரட்டும். நான் எங்க வீட்டுல பக்கத்துல கூட போடுறாங்க, அது டெய்லி பார்ப்பேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அது இப்ப சார் சொன்னார்ல ஸ்டேட்மெண்ட் சார், ஆண் பெண் அதனுடைய மட்டும்தான் அலோ பண்ணும். இது சாப்பிட்டு மற்றதெல்லாம் வந்து விரட்டும். பாத்தீங்கன்னா முதல்ல வந்து விரட்டும், திருப்பி விடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா, அதை சாப்பிட்ட பிறகு அந்த 2 பேர் ஜோடிகள் சாப்பிட்ட பிறகுதான் நீங்க கவனிக்க ஒரு வாட்டி திருப்பி தான் வரும் எல்லாமே. நான் திருப்பி சில வீட்டுல இந்த அரிசி இந்த இது இருக்கு இல்லையா, காரா பூந்தி, இதுல பாருங்க அத காராபூந்தி முதல்ல முடிச்சிருது ஃபுல்லா, அரிசி விட்டுருது. அது பாருங்க டேஸ்ட். நம்ம வந்து இந்த ஃபுட்ல கூட ஃபாஸ்ட் ஃபுட் மேனிபுலேட் பண்ணிட்டோம். ஆனா என்னுடைய செய்தி வந்து நாங்க வனவிலை என்ன சொல்றோம், தயவு செய்து விலங்குகளுக்கு வந்து உணவு ஊட்டாது கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அதனுடைய இயற்கை நடத்தை வேறுபடும், அது சோம்பேறி ஆயிடும். எதுக்கு வந்து அந்த ஜூக்கு போனீங்கன்னா வனவேலைகளுக்கு வந்து உணவு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வெளியே வந்து கொடுக்க கூடாது. அது வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது. நிறைய ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதுமலை சரணாலயம் எல்லாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல போர்டு போட்டு உணவு கொடுக்காதீர்கள், குரங்களுக்கு உணவு கொடுக்காதீர்கள். ஏன்னா அதனுடைய நடத்தை மாறிவிடும், சோம்பேறி ஆயிடும். அது வந்து நம்ம தப்பு பண்றோம், எல்லாம் கொடுக்குறோம். அது வந்து பரிதாபப்பட்டு கொடுக்குறோம். நான் வந்து மகிழ்ச்சி நிறைய வந்து வைக்காதீங்க,
வைக்கிறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது சொசைட்டி. ஆனா நாங்க பார்த்து நம்மளுடைய இதுல வந்து படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் காக்காக்கு வைக்கிறது தானே சார் ஒரு சடங்காவே இருக்குது. நம்ம எல்லாருமே ஆமாமா. அதை வைக்கிறோம். இல்ல அது 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 வந்து அதான் சொல்றேன். அது நம்ம வைக்கிறாங்க அது. ரிலிஜியஸ் அதுதான். சார் சொன்ன மாதிரி சோசியல் ரிலீஜியஸ்ல நான் எடுத்துட்டேன். இருக்கேன் நான் விஷயங்கள்லாம். சார் எப்பவுமே சேஃப்டா ரொம்ப இதா சொல்லுவாரு. தயவு செய்து அந்த கரெக்ட். அதனால தான் அப்ப நீங்க சொல்றீங்க அப்ப காக்கா வந்து அதுக்கு ஒரு ஃபுட் வச்சா அது எல்லாரையும் கூப்பிட்டு கரைஞ்சி கூப்பிட்டு தான் அது மொத்தமா தான் சாப்பிடும் கூட்டமா அப்படின்றது வந்து உண்மை இல்லைன்றீங்களா இல்ல நீங்க? இல்லம்மா இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முதல்ல வந்து அது சாப்பிட்டு அதெல்லாம் காக்கா திருப்பி விட்டுடும். திருப்பி வந்து அது போறவனும் போயிடும். திருப்பி மத்தெல்லாம் ம். வரும். அதுல சண்டை போட்டுக்கும் ம். ஃபுல்லா. எப்பவுமே அது இயற்கை இல்லையா? எல்லாமே. ம். மத்தெல்லாம் சரி விட்டா சரி. அதுக்கு அதுக்கு இல்லாம போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ம். ம். அதனால ம். வந்து விடாது. முதல்ல வந்து அதை உன்னிட்டு தான் போகும். சரிங்க சார். ஓகே சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய தகவல்கள். நன்றி சார். தேங்க்யூ நன்றி நன்றி. வாங்க சிவகுமார் சார் வாங்க. சிவகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். காக்கையை பற்றிய மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது எனக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் கொஞ்சம் அருவருப்பா பாக்குறேன். அதாவது எதுக்காகனாக்கா என் மனைவி ரொம்ப அதுக்கு மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகுறது சுட சுட செஞ்சுட்டு எங்களுக்கு போட்டுட்டு காக்காக்க வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கன்னு கோபமா முதல்ல காக்காக்க வச்சுட்டு வா அப்படின்னு எனக்கு தட்டுல போனது மாதிரி முதல்ல காக்காக்க வச்சுட்டு வாங்க அப்படின்னு கோபமா சொல்லுவோம். அது காக்காக்கு எங்களுக்கு கூட கொஞ்சம் தயிர் கம்மி அளவா போடுவாங்க. காக்காக்கு மட்டும் தயிர் தாராளமா போடுவாங்க. நெய்ய கூட ஊத்தவன்னு பாத்தீங்கன்னா இந்த காக்காக்கு அவ்வளவு விரும்பி விரும்பி கூட வைப்பாங்க. அது சாப்பிட மாட்டேங்க. இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது சொல்லி அது ஸ்பெஷலா அதுக்குன்னு ஸ்பெஷலா செய்வாங்க. சட்டை அவ்வளவு பிரியா காக்கா மேல வருத்தம் கூட போடுவாங்க. காக்கா தான் நீங்க வரலைங்க அப்படின்னு வருத்தமா வருவாங்க. என் பையன் திட்டுவான், ஏமா காக்கா கிட்டே போயிட்டு வரையா நெகட்டிவ் அது அந்த இது நீங்க சொன்னீங்க நெகட்டிவ் சொன்னீங்களே நோயெல்லாம் வருமா? நோயெல்லாம் இருக்குமா? அந்த கிண்ணம் தட்டெல்லாம் சாப்பிடுறது நம்ம இதோட போடுறியா அது இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்ட்டுவான். அவன் ரொம்ப சுத்தம் பாக்குறான். கையை நிறைய கழுவுறான். இந்த கிண்ணத்தை தனியா போடுமா அப்படின்னுவான். அது காக்காக்கு அது மாதிரி நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து காக்காய்க்கு மரியாதை மதிப்பு கூடி இருக்கிறது. மூணாவது அமையீங்க அது ஒரு காக்கா ஒரு அதை கூட பாருங்க. அது கூட அருமையான ஒரு காக்கா ஒரு பெண் காக்காவோட தான் இருக்குன்றதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன். ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சொல்லியிருக்கீங்க. குட். ஐ என்ஜாய்ட் யுவர் டாக். காக்கா இருந்தாரு எனக்கு மரியாதை கூடியிருக்கு. காக்கா மண்ணில் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே கோழை இதை ஒன்று சொன்னீங்க. மயில் மேல எல்லாம் மரியாதை கூடியிருக்கிறது. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி கொடுக்குறீங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீபன் சார். நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். ஆரம்பிங்க சார். ஆரம்பிங்க சார். ஆரம்பிங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காகத்தை பத்தி ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இது எனக்கு தானே ஒரு எங்க வீட்டுல இருந்த அனுபவத்தை சொல்ல. எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி போட்டாங்கன்னா முதல்ல வந்து காக்காக்கு தான் போடுவாங்க. காக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் சப்பாத்தி. நான் வந்து சோறு வச்சா திங்காது சாப்பிடாது. அதனால சப்பாத்தி. நான் இதுக்காக இப்ப வந்து நான் மாசத்துக்கு வந்து ஒரு 4 கிலோ காராப்பூஜை ரெகுலரா வந்து காலையில போதும். நான் காலையில போனாலே மாடிக்கு போனாலே போதும் காக்கா வந்து வரிசையா வந்து உட்கார்ந்துடும். இப்ப புறாவும் சேர்ந்து வந்துருச்சு. புறாவும் சேர்ந்துன்னா புறா வந்து இந்த காக்கா வந்து விரட்டிடுது வந்து. ஆனா இந்த இறை போடும்போது ஆனா காக்கா என்ன பாத்தீங்கன்னா அந்த எங்க வீட்டு மாடியில அந்த இதுல வந்து நின்றுடும். புறா சாப்பிட்டு போற வரைக்கும். ஆனா புறாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 புறாக்கள் நிறைய இருக்குது. அது வந்து சாப்பிட்டு அது பறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது வந்து உட்காருது. அதனால இப்ப நாங்க 2 தடவை கொண்டு வைக்க வேண்டியிருக்கு அது போனதுக்கு. ஆனா இப்ப நான் ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி காக்கைக்கு வந்து நம்மள நல்ல அடையாளம் தெரியுது. நம்ம வீட்டுக்கு போனா வந்து நல்ல அடையாளம் தெரியுது. முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு தென்னை மரம் பக்கத்துல இருந்தது. அது கூடு கட்டும்போது பாத்தீங்கன்னா எங்க மாடியில இருந்து பக்கத்துல இருக்கு. ஆனா எட்டி பார்க்க விடாது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா கூட ஒண்ணு செய்யறது இல்லை. கத்துறது கிடையாது. அதற்கு வந்து அடையாளம் தெரியுது. இது நமக்கு வந்து பரிச்சயமானவர் அப்படிங்கறத வந்து அது வந்து உணரக்கூடிய இது நினைக்கிறேன். நாங்க வந்து கையில போடும்போது பாத்தீங்கன்னா முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டுல வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தான் வந்து தரையில கொஞ்சம் போட்டுட்டு அப்படி நின்று பார்க்கும்போது அது இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திருப்பி நான் வந்து காக்கைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் தூரத்துல பக்கத்துல 1 மீட்டர் இருந்தா கூட அது பக்கத்துல வச்சா கூட அது அமைதியா இருக்குது. அது கழுவிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நம்ம கையில இருந்து கூட வாங்கிட்டு போகும் பக்கம் வரும். அது வந்து ரெகுலர். நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ரெகுலர். நாங்க இல்லாத நேரத்துல வந்து அது வர்றதுக்கு நாங்க இல்லைன்னா அதுக்கு தெரியும் வந்து. ஆனா ஆள் வந்தாச்சுன்னா தெரியும். நான் ஜன்னல் வழியே ஏதாவது வந்து பார்த்தோம்னா மறந்து பார்த்தேன்னா
அதுக்கு அந்த டயத்துக்கு போகிறேன்னா அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அது கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அமைதியா இருக்கும். காக்கை கிட்டத்தட்ட ஒரு 30-40 காக்கா வந்து நிறைய வரும் காலையில. அது அது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறதுனால அது வந்து எல்லா பிராணிகளுக்கும் கொடுக்கணும். பறவை மனிதர்களுக்கு வந்து இப்ப யாரும் வாங்குறது இல்லை. ஏன்னா இலவச சாப்பாடு எல்லாமே கிடைக்குது ஈஸியா. வந்து யாரும் இப்ப வந்து வாங்குறது இல்லை. கோயில்குளத்துக்கு போனா அன்னதானம் அது இதெல்லாம் இருக்கிறது இப்ப என்ன நிறைய பெரிய பக்தியும் அது வந்து பெருகி போறாங்க. அன்னதானம் கொடுக்கறது பெருகி போச்சு இப்ப வந்து. அதனால அது வந்து வரல. மிருகங்களுக்கும் காகைகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம். நாங்க கொடுக்கறது வந்து கொடுக்குறோம். நிறைய அரிய பெரிய தகவல். இனப்பெருக்கத்துக்கு கூட காக்கம் வந்து இனப்பெருக்கம் செய்யும் பொழுது கூட உறவு சேரும் பொழுது வந்து அது தெரியாது, எந்த நேரத்துல தெரியாது. அது வந்து மற்ற விலங்குகளாவது வெளியே தெரியும். காக்கை மட்டும் வந்து தெரியப்படுத்துவதில்லை, யாரும் அறிய முடியாது. அப்படிங்கிறது ஒரு உண்மை வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நிறைய அரிய பெரிய தகவல்கள் சொன்னீங்க. வந்து வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். உங்களுக்கும் நன்றி சார். நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி சார். முத்துமாலை மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது பெற்றோராக இருக்கக்கூடிய அந்த காக்கைகள், அப்புறம் விதை பரவல், அப்புறம் இந்த காகங்களை வந்து பாதுகாப்பதற்கு வந்து சட்டங்கள்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது சார். அது என்னன்னா, காகத்துக்கு வந்து உணவு படைக்கிறது, அதாவது ரிலீஜியஸ் சம்பந்தமா நான் கேட்கல. அதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா? அமாவாசை அன்னைக்கு வைக்கிறது இல்லை, எப்பவுமே வந்து சமைச்ச உடனே போய் சில பேர் வந்து காகத்துக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுற பழக்கத்தெல்லாம் கிராமத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அதுல அது உங்க ஆராய்ச்சியில அதை பத்தி ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா, அது வந்து என்னன்னா, யூஸ்வலா நாங்க என்ன சொல்றோம், விலங்குகளை படிக்கும் போது மூட நம்பிக்கைகள் எல்லாமே மிஸ்பிலீஃப் அப்படின்னு தான் படிப்போம். மூட நம்பிக்கைகள் அது வந்து சயின்டிஃபிக்கா வந்து உணவை வைக்கிறோம் நம்ம, அவ்வளோ. ஸோ அது வந்து நம்ம அது ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ல இருக்கும்போது நாங்கள் அதை தொடர்றதில்லை. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் எல்லாமே இப்போ எல்லா விலங்குகளை பார்த்தா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். யூஸ்வலாக நம்ம படிக்கும்போது அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்கு, அது வந்து சொசைட்டியில் தொடரும். நம்ம வந்து இது என்னென்ன இருக்கோ ஆராய்ச்சியில் செய்யும் போது அதை பற்றி நான் வந்து ரொம்ப அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலை. அதெல்லாம் வந்து நம்ம இல்ல, எங்களுக்கு வந்து இந்த சீவக சிந்தாமணியில நாங்க ஒண்ணு படிச்சிருக்கோம் சார். என்னன்னா, இந்த சீவகனை வந்து எப்படி காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய படை தளபதியை வந்து பேசுறப்போ, பகைவர்கள் கிட்ட இருந்து அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா அவனுக்கு வைக்கப்படுகின்ற உணவை வந்து கரும்புக்கு இட்டுட்டு சாப்பிட கொடுக்கணும். அவன் குடிக்கிற நீரை வந்து அன்னப்பறவைக்கு இட்டுட்டு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னப்பறவை வந்து அதுல விஷம் கலந்திருந்தா அதனுடைய கண் வந்து சிவந்துருன்னும், கருங்குரங்கு வந்து விஷமுள்ள உணவை வந்து சாப்பிடாதுன்னு. ஆனா நாம வந்து எப்பயுமே காக்கைக்கு வைக்கிறதுனால அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சார். அதுல வந்து ஓகே சார், தேங்க்ஸ். அது ஒண்ணும் இல்ல மேடம், முதல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது அதனால இல்ல சார், நான் யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. அதாவது விஷம் இருக்கிற உணவு வந்து சாப்பிட்டா அது வந்து கக்கிடும், வெளியே எடுத்துரும். ஒருவேளை அதுக்காக தான் வைக்கிறாங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து இப்படி பழகி இருக்க கூடும். அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறதுல அந்த உணவை அதுங்களுக்கு கொடுத்தா ஒரு பாய்சன் இருக்குதா இல்ல வேற எதனா இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி இருப்பாங்க. நம்ம ஆளுங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு பல விஷயங்கள் வேற மாதிரி செஞ்சிருந்த நம்ம எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஒரு கருத்து எழுப்பு கொடுத்து அதை இன்னைக்கும் தொடர்றோம். செஞ்சிருக்கிறதுனால சரி, ஏதாவது தனியா இவர் இல்லமா இல்ல நாங்க இதான் சொல்றோம், மேனிபுலேஷன் ஆஃப் ஆல் தி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ். மேனிபுலேட் பண்ணிடுறோம். மனிதர் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே மாற்றி நமக்கு வேணும். இப்ப ஏஐ வருது இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனக்கு என்ன தேவை நான் அப்படியே மாற்றிடுவேன். அப்ப நீங்க பார்க்கும்போது யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது ஆஹா இவ்வளவு இருக்கா நம்பிடுவீங்க. இதான் அதனால அதே மாதிரி பிடித்தல் கூட அப்படிதானே சார். ஏதாவது ஒருத்தரோட கால் கையை பிடிச்சாவது பிழைச்சுக்கணுங்கிறது வந்து பின்னாடி கால் கைங்கிறது வந்து காக்கை பிடிச்சுன்னு அப்படி மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல அது வேற, அந்த காக்கா வேற, அது ஒண்ணும் பண்ண முடியாது. சில நம்பிக்கைகள்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்க நம்பிக்கை அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மாத்த எல்லாம் முடியாது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நாங்க வந்து சொசைட்டில வந்து இந்த ஆராய்ச்சி செய்யும் போது எப்பவுமே பார்த்து எஜுகேஷன், ஆராய்ச்சி, சொசைட்டி, ரிலிஜியஸ் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு அதெல்லாம் நம்ம போன மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்துடும், பிரச்சனைகள். ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே இல்லை சார் சரிதானே சார், அதை மாதிரி தான் வந்து படிக்கணும் எப்போ படிக்கும் போது. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். முருகேஷ் பாண்டி சார் வாங்க. சார் முருகேஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வணக்கம். ரொம்ப காக்கையை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
காக்கையை பத்தி எங்க வீட்டுல அனுபவம்னா, நான் முன்னாடி இருந்த பழைய இருந்த வீட்டுல பால்கனி இருக்கு, ரேர் பால்கனி, ஃப்ரண்ட் பால்கனி இருக்கும். எந்த பால்கனி இருந்தாலும் அங்க வந்து கூப்பிடும், சாப்பாடு கொடுங்கன்னு வந்து கூப்பிடும். அவங்க ஒய்ஃபு போய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ சாப்பாடு வாங்கிட்டு அவங்க சோழர் மேல வந்து போய் ஏறி உட்காந்துக்கிடும். அப்படிலாம் அழுது கதவை போடியிருந்தா கதவை தட்டி பார்த்துட்டு போவோம். அது மாதிரி காக்கா அனுபவம். அடுத்து வந்து நாங்கள் வந்து ஒசூர்ல வந்து வைல்ட் லைஃப் சொசைட்டி இருக்கீங்க, கேன்ஸ்னு, கென்னத் ஆண்டர்சன் நேச்சர் சொசைட்டின்னு. அது மூலம் நாங்கள் வந்து வனவிலங்கு கணக்கெடுப்பு, பறவைகள் கணக்கெடுப்புலாம் காட்டுக்குள்ள போயிருக்கேன் இல்லையா. இப்ப இதுல வந்து இந்த பகுதியில் அவ்வளவா காக்கை இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம இங்க ஒசூர் இந்த ரெசிடென்சியல் ஏரியாவிலன்னா இப்போ நாங்க வந்து இந்த வைல்ட் லைஃப் சொசைட்டி மூலம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு இந்த பறவைகள் பத்தி சில இது நேச்சர் எஜுகேஷனை பத்தி சொல்லும்போது இதுக்காண்டி பறவைகளுக்காண்டி இது மாதிரி பிளாஸ்டார்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதுல காக்காய் பத்தி பார்த்தோம்னா ஒரு 11 13 பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க சொல்ற தகவல்கள் தான் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதே மாதிரி மத்த பறவைகளை பத்தி நீங்க சொன்னாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க நம்பர் வாங்கி நான் உங்களை தொடர்பு கொள்றேன். இதை வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அடுத்து வந்து இது ஓகே, இது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. வாழ்த்துக்கள். எக்கச்சக்கம் படம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. சார் மயில் பத்தி பேசியிருக்காரு, சிட்டுக்குருவி பத்தி பேசியிருக்காரு, தாழைக்கோழி பத்தி பேசியிருக்காரு. நீங்க வரல. கொஞ்ச நாள் அதனால வந்து சார் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் போய் நம்ம யூடியூப்ல இருந்து பாருங்க. சொல்லுங்க, லிங்க் போட்டு அனுப்பி விடுங்க சார் எனக்கு. மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பண்ணிருக்கேன். டெய்லி வருமே உங்களுக்கு. அதுல இருக்கு. சார் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அப்புறம் வந்து இது எள்ளு வந்து நிறைய பேர் காக்கா கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? அது ஏதாவது ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, அந்த உணவு பழக்கத்துல பாத்தீங்கன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, அதுல எங்க மாணவர்கள் என்ன பண்ணுவோம்னா, சில விலங்குகள் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க வந்து இந்த மயில்கள் பற்றி என்ன பண்ணுவோம்னா அந்த உணவெல்லாம் வச்சிருவாங்க, இல்ல பறவைகள் உணவு வச்சிருவாங்க, கேரட் எல்லாமே வச்சிருவாங்க. அது என்ன பண்ண அந்த பையன் வந்து அவனுக்கு தெரியாம அதை வச்ச உடனே எது எது சாப்பிடுது விரும்பி. சோ இது பேரு ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி அனிமல்ஸ். எல்லாமே இருக்கு. நான் சொன்னேன்ல, அரிசி வைக்கிறாங்க பக்கத்து வீட்டுல, காராபூந்தி வைக்கிறாங்க. ஆனா காராபூந்தி தான் விரும்பி சாப்பிடுறது, முதல்ல அதை முடிச்சிருது. சோ அதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க சொன்ன எள்ளு, நான் அந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்க இதை மாதிரி வைக்க மாட்டோம். வனவிலங்குகள்ல போய் பார்த்து உட்காந்து என்ன பண்ணுவோம்னா, எதை விரும்புது, ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃபுட் ட்ரீஸ். யானை பத்த பார்த்தா எல்லா இது ஃபுட் ட்ரீஸ், அதுக்கு விருப்பமான மரத்தை வந்து உடைச்சி களைய வடிச்சு சாப்பிடும், பழங்களை சாப்பிடும், எல்லா பழங்கள் இருக்கு ஆனா சாப்பிடாது. அது பேர் விருப்பப்பட்டது. அது பேர் தான் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி ஃபுட் ரிசோர்சஸ், பிளான்ட்ஸு அல்லது ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, அது மாதிரி விருப்பப்பட்டது அதுல படிச்சிருக்காங்க, ஆராய்ச்சி எல்லாம் வந்து செய்கிறாங்க. இது மாதிரி காக்கத்துல வந்து அவ்வளோ இது ரிசர்ச் பண்ணிப்பாங்க, எல்லாமே என்னென்ன ஃபுட்டு விரும்புது அது அப்படி செய்யலாம். இப்போ நீங்களே படிக்கலாம், எதை வச்சா எது ப்ரிஃபர் பண்ணுது, எள்ளு வச்சா அது பண்ணுது. எள்ளு வைப்பாங்க, அது நல்லா சாப்பிடும். அது எப்ப நான் ஒத்துவேன்னா, நீங்க வந்து எள்ளு, அரிசி, காராபூந்தி 6 ஐட்டம் 10 ஐட்டம் வச்சுட்டா அப்ப வந்து எள்ளு மட்டும் சாப்பிட்டா எள்ளு தான் விரும்புதுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு எள்ளு மட்டும் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு வந்து சப்பாத்தி, ரோட் எல்லாமே வச்சுட்டா, இட்லி வச்சா எது பிடிக்கும், நான் எனக்கு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது சாப்பிட்டா இது பிடிச்சிட்டு நான் சொல்ல முடியாது சார். எள்ளு தனியா வைக்க மாட்டாங்க, சாதத்தோட தான் வைப்பாங்க. சாதம் இல்ல, நான் சொல்றது தானியங்கள் எல்லாமே வச்சிடணும். நெல்லு, அரிசி எல்லாமே வச்சுட்டீங்கன்னா, கம்பு, அப்போ நம்ம சொல்லலாம் இது வந்து விரும்புது. அதுதான் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ். நாங்கள் படிப்போம், ஒன்று வச்சு படிக்க மாட்டோம், எல்லாமே வச்சு கப்புல வச்சுடுவாங்க. ஆராய்ச்சி எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்றது அதெல்லாம் உண்டு. ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எது, கிளிக்கெல்லாம் வச்சு பண்ணிக்கிறாங்க, நம்ம கிளி வந்து எது சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அப்புறம் சார், இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருப்பாரு, ஸ்டீஃபன் சார் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சொன்னாங்க நிறைய காக்கா வருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ரெகுலரா வைக்கிறாங்க, அதனால வருதா என்னன்னு தெரியாது. இப்பெல்லாம் இப்ப எங்க என்ன பர்டிகுலர் கேஸ் என்ன, எங்க ஃபிளாட்ல பாத்தீங்கன்னா, ஃபிளாட்டுங்கும் போது நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கோம்.
யாராவது வைப்பாங்க. நான் டெய்லி வைக்கலன்னா கூட யாராவது வைப்பாங்க. இப்பெல்லாம் வரவே மாட்டேங்குது சார் காக்கா. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அந்த நான்வெஜ் வெஜ் அப்படி அதாவது ஆம்னிவரஸ் தான் இது, எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அப்படி 2 பிரிவு இருக்கு, அதனால வெஜ் காக்கா வர்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா சார்? இல்ல இல்ல அத வரல. நிறைய வந்து அபார்ட்மெண்ட் ஏன் வரல, டிஸ்டர்பன்ஸ் நியூசன்ஸ் இருக்கு, அது தெரியும். அது வந்து உட்கார்ந்து யாராவது டிஸ்டர்ப் அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருமே யாராவது டிஸ்டர்ப் பண்றவங்க இருப்பாங்க, அதுக்கு பயத்துல வந்து வராம இருக்கலாம். என்னுடைய இது இப்ப பாத்தீங்கன்னா மொட்டை மாடல தான் பண்ணுவோம். அப்ப அங்க யாரும் வரமாட்டாங்க, வைக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. நீங்க சொல்றீங்க நிறைய பேர் நம்ம சாப்பாடு உணவு வைக்கிறாங்களா காக்கா காக்கான்னு கூப்பிட்டா வரவே வராது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ட்ரை பண்ணுவாங்க. சரி, இது மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து வேற இடத்துக்கு போயிருக்கும். சரி, அந்த இடத்துல வந்து நேர காரணங்கள் இருக்கு, அது வராம வேற எங்க உணவு கிடைச்சிருக்கோ அது போயிருக்கும். அது தங்கறதுக்கு மரங்கள் இல்லாம அது மாதிரி வேற இடத்துக்கு வலச போயிருக்கும், வேற இடத்துக்கு போயிருக்கும் கம்ப்ளீட்டா காக்கா. அப்புறம் ஒருத்தர் கார்த்திகேயன்ட்டு ஒருத்தர் சார் இந்த ஒரு இதுல ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் ஜோவியலா சொன்னாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது காக்காவும் கிளியும் பேசிக்குதான். கிளி சொல்லுது, நான் காக்கா சொல்லுது, நீ இவ்வளோ அழகா இருக்க பச்சை கிளி, உன்னை பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்க, ஆனா உன் மூக்கை உடைச்சிட்டு நான் பல்ல உடைச்சிட்டு உன்னை வீட்டுக்குள்ளேயே கூண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஆனா நான் பாரு கருப்பா இருந்தா கூட என்ன தேடி அவங்க வந்து என்னோட லாங்குவேஜ்ல காக்கான்னு கூப்பிட்டு எனக்கு ஃபுட்டு தராங்க அப்படின்ட்டு காக்காவுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லும்போது இது மாதிரி ஒரு ஸ்டோரியோட சொன்னாரு. அது ரியல் லைஃப்ல உண்மையாகவும் இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதான் இப்போ ஷேர் பண்ணேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் எல்லாமே. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இனிமேல் தயிர் சாதம் வச்சீங்கன்னா வராது, பிரியாணி வைங்க. இதெல்லாம் வைக்கிறோம் சார். ரத்னவடிவேல் சார் வணக்கம். ரத்னவடிவேல் தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். காகத்தை பத்தி கேட்டுங்க. எங்க இப்பதான் பாக்குறேன் நான் உங்களை. ஃபுல்லா நடுவில் வந்தீங்களா, முதல்ல வந்தீங்களா சார்? உங்களுக்காக தான் ஃபுல்லா உட்காந்துட்டு காகத்தை பத்தி ஸ்டீஃபன் சார் சொன்னதுனால வந்து உட்காந்து 10 நாள் உட்காந்துட்டு ஃபுல்லாவே இது படம். ஆமா ஆமா, அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். 2 பேரும் வந்து கேட்டாங்க, ரத்னவேல் சார் சார் இவ்வளவு சொல்றீங்க, காகத்தை பத்தி பேசக்கூடாதுனாங்க. அப்ப உடனே என்ன பண்ண, நான் என்கிட்ட எல்லாமே இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இத்தனை நாள் செய்யலாமா, இத்தனை வருஷமா வந்து இருக்கு. அந்த இப்போ எல்லாம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சிடி, அது எனக்கு சிடி டிரைவ்ஸ் ஒரு 500 இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து பவர் பாயிண்டா பண்ணி அது வந்து நன்றி இல்லை, இது எல்லாமே இந்த நன்றிகள்லாம் வந்து ஸ்டீஃபன் சாருக்கும் ரத்னவேல் சாருக்கும் தான் சேரும் இன்றைக்கு என்னுடைய. ஆமா, ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு. எப்படியாவது கொடுத்துட்டு இன்னைக்கு ரத்னவேல் சார் வாங்க ஒரு வார்த்தை. இல்ல, நான் அவர் பேசுற பேச்சுக்கு நான் ஒன்னும் சொல்ல இல்லை. ஏன்னா இந்த அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு 9 மணி போலதான் பார்த்தேன். 9 மணி போல பார்த்தேன், நிகழ்ச்சி ஒன்றும் வர இல்லை. ஆனா பேந்து இன்றைக்கு சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு கொஞ்சம் பின்னேறம் பசவீனமா போச்சு. அப்ப வர லேட்டா தான் வந்து பார்த்தால் அடடா இது நடந்திருக்கேன், நீங்க பின்னூட்டம் அவங்க எல்லாம் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறீங்க. அப்ப சரி, இதுக்கு இன்றைக்கு நான் வராதபடியா இன்றைக்கு கருத்து கூடி சொல்ல முடியாத தகுதி இல்லை எனக்கு என்றோடு நான் சரி கேட்டுட்டு போவோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு நீங்க 2 பேருமே கூப்பிட்டபடியா நான் எங்கட கட்டுப்பாட்டை மீறி நான் பேசுறதுக்கு வரேன். உண்மையில அந்த பின்னோட்டத்தை கேட்கவே இவ்வளவு ஆசையா இருக்கு. நான் நிச்சயமாக நான் முழுக்களையும் இதை கேட்க வேணும். ஏனென்றா நான் இதை விரும்பி பார்த்த இது. நீங்கள் சொன்ன நல்ல கருத்து, மாலதிக்கு நீங்க சொன்ன கருத்து, அந்த நான் கவனிச்ச விஷயம் என்னென்றா, எல்லாரும் சொல்லுவாங்க காக்கா கூட்டத்தை பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு கொடுக்குமெண்டு. அது தப்பு, அது தப்பு தப்பு தப்பு. அப்படி இல்லை. நான் பார்த்திருக்கேன், காகம் கொத்தி கொத்தி கலைக்கும், மற்ற காகத்தை கலைச்சு போட்டுத்தான் இதட்டும். அது வேறொரு தேவை. சில சமயம் அது காக்காண்டு கூப்பிடுறது நான் பார்த்திருக்கிறேன். காக்காக்கன்னு தனக்கு ஒரு பாதுகாப்புக்காண்டி எல்லா காகத்தையும் கூப்பிடும். ஆனா கூப்பிட்டுட்டு வேந்து பார்த்தலாம் அது சாப்பிட விடாது, தானே சாப்பிட்டு போட்டு போடும். அப்படியா? மற்ற இந்த இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சிருக்கேன். பார்த்தால் என்னுடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் நாங்கள் காகத்து காலையில சாப்பாடு வைக்கிற ஒரு டைமுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டு கொண்டு போவார்கள். ஆனா சில சமயத்துல பழைய சாப்பாடு, பழைய ஏதாவது கொஞ்சம் பழுதா போன சாப்பாடு வச்சால் பார்க்கவே மாட்டுது. அது தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டே போயிடும். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த பழைய சாப்பாடு, பழைய ஏதாவது ஒன்றுமே பழுதா போன சாப்பாடு ஒன்றையுமே அது சாப்பிடாது. மிகவும் ஒரு கெட்டித்தனமான பறவை, மிகவும் சுதந்திர மாதிரி. இப்ப லதா அம்மா சொன்னது போல அந்த
சுதந்திரமான பறவை. அது அந்த கிளிய பார்த்து கேட்கும், சரி இவ்வளவு எல்லாத்தையும் வச்சு உனக்கு அவன் அடிச்சு நான் சொல்றதை சொல்லு என்று சொல்லி அந்த கிளிக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் சிறகையும் வெட்டி விட்டு கூட்டுக்குள்ள போட்டு வச்சு கொண்டிருக்க, நீ பெரிய அழகண்டு என்ன பெருமை பேசுற, என்ன பேர் ஒரு ஃப்ரீடமா திரிகிறேன், நான் எவ்வளவு சுதந்திரமா திரிகிறேன் என்ன இந்த காகம் சொல்லுமா உண்டு. அப்படி ஒரு சுதந்திரமான பறவை. ஆனா ஒரு கூடாத பழக்கம் இருக்கு, என்னன்னா மரத்துக்கு கீழால போற நம்ம தலைய பார்த்தே போட்டுடும். நான் யோசிக்கிறேன், இது எப்படியடா இதுக்கு சரியான குறி வச்சு தலையில போடுதுண்டு. அதான் ஒரு கூடாத பழக்கம், விரும்பாத ஒரு விஷயம். மற்ற ஒன்று ஒரு காகம் செத்துதண்டா நீங்க பாத்தீங்கடா, சுத்த வரை இவ்வளவோ காகம் வந்து எல்லாம் ஆளும். நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. அது எத்தனையோ காகம் அது காகண்டு கத்தி கத்துண்டு கத்தி அவ்வளவு தங்களுடைய அந்த ஒற்றுமையா அந்த அன்பை காட்டுற ஒரு பறவை. நான் வேற இப்படி எந்த மிருகமோ இந்த பறவையோ அப்படி செய்யறதை நான் காணவே இல்லை. அது அவ்வளவு தூரத்துக்கு வந்து சுத்த ஒரு காகம் ஒன்று செத்து விழுந்து. நாங்கள் இந்த அநேகமா நான் பார்க்கறது, இந்த காகங்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கா எல்லா இடமும் இருக்கு. ஆனா எங்க போய் சாகுது இந்த காகங்கள்ன்றது எனக்கு தெரியாது. அதை பற்றி நீங்க எதுவும் சொன்னீங்களோ தெரியல. நான் அதை நிகழ்ச்சியை முழுக்களையும் கேட்க வேணும். என்னென்று இவ்வளவு காகங்களும் நாங்கள் அருமையாகத்தான் பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரோட்டில ஒரு காகம் இருக்கும். சரி, என்ன கர விஷயங்கள் சொல்ல இருக்கான அந்த டைம் எல்லாம் லிமிட் இருக்கு உங்களுக்கு. இப்ப அதனுடைய நான் இதோட நிப்பாட்டுறேன். அருமை சார், நான் நிச்சயமாக இதை முழுக்க பார்க்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே காகம் பற்றிய இந்த ஒரு ஒரு பரந்த ஒரு உரை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நானும் ஒரு கருத்தை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். முன்னால நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்த காக்கா இப்ப இல்லை, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காக்கா கூட்டம் குறைஞ்சிட்டு. அது எங்க பகுதி இத்தனைக்கும் மலை மரங்கள் நிறைந்த பகுதியா இருந்த பிறகும் கூட காக்கா கூட்டம் குறைஞ்சிட்டுது. அதுக்கு காரணம் கூட நிறைய இருக்கலாம். உணவு வைக்கக்கூடிய பழக்கம் வந்து முன்னால பெண்கள் நிறைய வீட்டுல இருப்பாங்க, உணவு வைக்கிற பழக்கம்லாம் நிறைய இருந்திருக்கும். இப்ப இல்லை, அந்த உணவு வைக்கிற பழக்கம் கூட குறைஞ்சிட்டு அமாவாசை அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில உணவு வைக்கிறது. அந்த எள்ளு கூட சொன்னாங்க, லதா சொன்னாங்க, எள்ளும் சோறும் கலந்து வைக்கிறது அந்த அந்த இதுக்காக தான். 2 விஷயம், சனிக்கு உள்ள காக்கா இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு எள்ளு சாதம் வச்சு காக்காய்க்கு வச்சா அது குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ கொஞ்சம் வலுப்பட்டு வரும்போது அதை வைக்கிறாங்க. காக்கா வந்து அதை கொத்திட்டு போனா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி திதி கொடுக்குற அன்னைக்கு கட்டாயமா காக்கா சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிடணுங்கிற ஒரு நம்பிக்கை. பொங்கல் வைக்கிற அன்னைக்கு எல்லா நாட்கள்லயும் காக்காக்கு சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிற நம்பிக்கை. அதுல என்ன கொண்டு வந்துருவாங்கன்னா, மூதாதையர்கள் தான் காக்கா வடிவத்துல வாராங்கிற ஒரு நம்பிக்கை காக்கா மேல நமக்கு இருக்குது. அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் ஐயா சொன்னாங்க பாருங்க, அண்டங்காக்கா. அந்த அண்டங்காக்காவில ரொம்ப சொல்லுவாங்க, அண்டங்காக்கா தான் அந்த உயிர் ரொம்ப மத்த காக்கா விட அண்டங்காக்கால வரும்னு. ஆனா வந்து ரொம்ப அதை சொல்லுவாங்க, தோட்டின்னு கூட சொல்லுவாங்க காக்காவை. அந்த கீழே கிடக்கிற அசிங்கத்தை எல்லாம் அது நீட்டாக்கும் அப்படின்னு அந்த காலத்துல அதுக்கு ஒரு பேரே உண்டு, ஆகாய தோட்டி அப்படின்னு ஒரு பெயர் காக்காக்கு உண்டு. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா எனக்கு, காக்கால இருந்து கருங்காக்கா நம்ம சொன்னீங்க, வெள்ளை காக்கா சில இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா ஐயா? அதுதான் அது வந்து என்ன பண்ணா, இப்போ வெள்ளை மயில், வெள்ளை காக்கா, வெள்ளை பாம்பு எல்லாம் அது வந்து என்ன பண்ணுவோம், விலங்குல அந்த ஜீன்ஸ்ல மியூட்டன்ட் வரைஞ்சிடும். திடீர்னு வந்து சில இடத்துல இருக்கு வெள்ளை காக்கா இருக்கு. வெள்ளை காக்கா ஒரு ஜூல நான் பார்த்தேன். ஆமா ஆமா, வெள்ளை காக்கா, வெள்ளை மான் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி வெள்ளை காக்கா வந்து கருப்பு காக்கா மட்டும் இல்ல, வெள்ளை காக்காவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா நம்ம காக்கா அப்படின்னாலே நமக்கு நம்ம கருப்பா இருக்கவங்கள கூட நம்ம என்ன சொல்றோம், காக்கான்னு சொல்றோம். ஆமா ஆமா, காக்கா அப்படின்லாம் கூட கேலியாவும் கிண்டலாவும் சொல்லுவாங்க. ஆனா மற்ற எல்லா பறவை விட அது ஒரு சுதந்திரமான பறவை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. மற்ற எல்லா பறவைகளை விடவும் அது ஒரு சுதந்திரமான ஒரு பறவையாக நான் நினைப்பேன் எப்பவுமே காக்காவை. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது கூட ஒரு மூட நம்பிக்கை தான். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கலாம் அப்படியெல்லாம் இல்ல. உணவு அதுக்குன்னு வரும்போது அது சாப்பிட்டுட்டுதான் மிச்சத்தை தான். அத நானுமே பார்த்திருக்கிறேன். அப்ப கூட நான் சொல்லுவேன், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பாட்டு போட்டு அத பாருங்க இந்த காக்கா என்ன பண்ணுது அப்படின்னு. அது எங்களுக்கு வந்து எங்க பகுதியில குரங்கு நிறைய சேட்டை பண்ணும். ஆமா, நாங்க வந்து குற்றாலத்துல இருக்கிறேன். அப்ப குரங்கு குற்றாலத்துல குரங்கு கூடவே தான்.
அந்த குரங்குகள் வந்து இந்த மாதிரி சண்டை போடும், நிறைய சண்டை போடும். அது வந்து அந்த கூட்டத்துல யாரையும் விடாது. அதே மாதிரிதான் காக்காவும் சில வேளையில நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கிறேன். அதனால ஆனா ஒரு வருத்தம் எனக்கு, இப்ப காக்கா கூட்டம் இல்லை. எப்படி குருவிகள் குறைந்து கொண்டே வருகிறதோ அது போல இப்போது காக்காவும் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நான் இருந்த இடத்த வச்சு நான் சொல்றேன். என்னுடைய இடத்துல நிறைய என்னுடைய கல்லூரியிலே அவ்வளவு காக்கா வரும், இப்ப இல்ல. கல்லூரியிலையும் குறைஞ்சிட்டு, சுற்று வட்டாரத்திலையும் குறைஞ்சிட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் கருத மட்டும் பதிவு செய்துட்டு விடைபெறுகிறேன். எல்லா வயல்களும் இன்றைக்கு காங்கிரீட் வயல்களாக மாறிட்டு, அப்ப அந்த நெல்மணிகளை கொத்தவும் அந்த நெல் அதுல இந்த புழுவை எடுக்கிறதுதான் காக்கா நிறைய வரும். இப்ப அது இல்ல. அப்ப அதனாலதான் நீங்க சொன்ன ஒரு கருத்தை நானும் உடன்படுறேன். பிளாட்ல ஏன் வரலைன்னா காரணம் இதுதான். நம்ம வைக்கக்கூடிய உணவை மட்டும் அதுக்கு போகுது. அது அதுக்கான உணவு அந்த புழுக்கள், அந்த தானியங்கள், அந்த மாதிரிதான் நம்ம வைக்கிறது. இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ம சாப்பிடுற சோறு, நம்ம சாப்பிடுற இதுன்னு சிலர் பாத்தீங்கன்னா தானியங்களை மட்டுமே வீசுவாங்க. அந்த மொட்டை மாடியில கொடுக்கறது தானியங்கள், அதுல நிறைய காக்கா வர்றதை நீங்க பாக்கலாம். ஆனா சோறு எல்லாம் வைக்கிறது ஒரு காக்கா, அதுக்கு அப்படியே பழக்கப்பட்டு அது அடிக்ட் ஆயிரும் இல்லையா? அது மாதிரி அடிக்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். அது இன்னொன்னு, காக்கா வந்து பழகிட்டுன்னா நம்மள கூப்பிட்டே சாப்பாடு கேட்கும். அது வந்து ஒரு நம்ம ஜன்னல் ஓரத்துல உட்காந்து கூப்பிடும். நம்ம வைக்கலைன்னா அந்த நேரம் அதெல்லாம் கூட அதுக்கு தெரியும். அது எல்லாமே அறிவுள்ள ஜீவன் தான். அதுல ஒண்ணும் எல்லாம் பேச மட்டும்தான் தெரியாது. மற்றபடி எல்லாமே அறிவுள்ள ஜீவன். ரொம்ப அழகா நீங்க அதை சொன்னீங்க. விதவிதமா அது எப்படி என்ன அதனுடைய எல்லா வகையிலையும் நீங்க எங்களுக்கு விளக்கமா சொன்ன உங்களுக்கு நன்றி. ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி. வணக்கம். ஒரே ஒரு செய்திமா, இந்த வாய்வீடுகளை பாத்தீங்கன்னா நீங்க நிறைய காணாம போச்சு இல்லமா? அந்த குருவிகள் என்ன பறவைகளை பாத்தீங்கன்னா இந்த வாய்விடம் சரியில்லைன்னா வேற இடத்துக்கு போயிடுமா. அதான் நான் சொல்றது நான் ரெசிடென்ட் பேர்டு, நான் ரெசிடென்ட் க்ரோ, மயில்கள் எதுவா இருந்தாலும் வேற இடத்துக்கு நீங்க பாக்கணும். போய் படிக்கிறதா இந்த இடத்துல வேற இடத்துல இருக்கா, பக்கத்துல இருந்து பாக்கணும். அதுக்கு வசதியான இடம் இருந்ததுன்னா அப்படி போய் நம்ம போறோம் இல்லையா, வேலை கிடைக்கலன்னா வேற இந்தியால இருந்து அமெரிக்கா போறோம், லண்டன் போறோம். அது போது இது வேற இடத்துக்கு போய் அங்க வாய்விடும், எல்லாமே அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அது அப்படிதான் சொல்றீங்களா? இல்ல அந்த பிரீடே குறைஞ்சிட்டுன்னு இல்ல குறைஞ்சு இல்லம்மா. அது வந்து வேற இடத்துக்கு குறையறது இல்ல. அது வேற இடத்துக்கு போய் நம்ம படிக்கணும். படிச்சாதான் தெரியும். அது போய் படிக்கணும். என்னுடைய இது வந்து டெஃபினட்டா வந்து வேற இடத்துக்கு போயாச்சு. நான் எதுக்காக சொன்னேன்னா, எங்க குற்றாலம் பகுதி வந்து மலைப்பகுதி, மரங்கள் அடர்ந்த பகுதி தான். அப்ப அங்கேயே காக்காக்கள் குறைஞ்சிருக்குது அப்படிங்கறது என்னுடைய பார்வையில தான் இதை சொல்றேன். பார்வையில நீங்க வந்து அத முன்னால வந்த கூட்டத்துக்கும் இப்ப வரக்கூடிய கூட்டத்துக்கும், பொங்கலுக்கெல்லாம் பொங்கல் வச்சாலே காக்காவா இருக்கும். 10, 20, 30 காக்கா வந்து நிக்கும். இப்ப ஒரு காக்கா கூட நீங்க சொன்ன மாதிரி காக்கான்னு 1 மணி நேரம் கத்தினாலும் வர்றது இல்ல. பரவாயில்ல, காக்கா சாப்பிட்ட மாதிரி நினைச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக அந்த என்னுடைய இந்த லோக்கல் ஸ்டடி தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்தர் ஸ்டடி நான் பண்ணல. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி, நன்றி மேடம், நன்றி. வாங்க சார், கோபால் ரத்னம் சார். ரைட் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். தேசிய பறவைகள் தினமான இன்று வந்து காகம் பற்றி ப்ரொஃபசர் சத்யநாராயணா பேசியது அருமை சார், சிறப்பாக இருந்தது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு 2-3 டிஸ்டர்பன்ஸ், நெட்ஒர்க் ஒன்று பிரச்சனையாக இருந்தது. அதே மாதிரி டிஆர்டிஓலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, 15 மினிட்ஸ் முடிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் டைமில் தான் கேட்க முடிஞ்சது. பட் எனிவே ஃபுல்லாக அந்த சீடு டிஸ்பர்சல் அந்த டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ காகம் மோதுவதுன்றது எனக்கும் நடந்திருக்கு. நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் தட் ஐ வாஸ் அட்டாக்ட் பை க்ரோஸ் ஒன்ஸ், ஞாபகம் வந்தது. ஸோ அதே மாதிரி கோவிட் டைமில் நம்ம சார் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி நானும் என் பேத்தியும் வந்து மார்னிங் எழுந்ததும் போய் ஃபீடிங் தி காக்கா தான். ஸோ இந்த மிக்சர்லாம் போட்டோம்னா ஒரு 50 காக்கா வந்து சுற்றிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 months ரொம்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு ஞாபகம் வந்தது. இந்த காகம் இறப்பு நிகழ்வது, மந்தை, அதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. ஒரு புதிய வேர்டு ஒன்று சொன்னீங்க, தலனோடாலஜி. அது புதுசா இருந்தது எனக்கும். அதே மாதிரி ஆன்டிங் பத்தி சொல்லியிருந்தீங்க, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கில் பண்றது. ஸோ எல்லாமே பெரிய விஷயம் தான். அது வைல்டு லைஃப் பாதுகாப்பு சட்டத்தின்படி we have to protect the crows definitely. அந்த 51AG பத்தி சொன்னீங்க, 3 years jail and 25,000 ஃபைன்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த காக்கைகள் வந்து என்னுடைய சர்வீஸ் டைம்ல வந்து மாஸ் மார்டாலிட்டி ஒரு இடத்துல நடக்கும்.
அந்த இடத்துல நடந்ததுன்னா we used to go and investigate along with the veterinary department. So அவங்க எடுத்து சாம்பிள் எடுத்து pathology department வச்சு we have to get the feedback எல்லாம் செஞ்சது ஞாபகம் வந்து இன்னும் க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ரன்வேல வந்து ஒரு கன் ஷாட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஏர் கன் வச்சு அந்த அவாய்ட் பேர்ட்ஸ் ஹீட் அந்த ப்ரொபல்லர்ல இது பண்ணாம இருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் தட் இஸ் கோயிங் ஆன். என்னுடைய கேள்வி வந்து லைக் அதர் பேர்ட்ஸ் இந்த காக்கைகளுக்கு மைக்ரேஷன் உண்டா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா அது வந்து யூஸ்வலா காகத்துல வந்து அவ்வளவு மைக்ரேஷன் எல்லாம் நான் பார்க்கல. சோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆயிடும், மோஸ்ட்லி ரெசிடென்ட் பேர்ட்ஸ். ஆமா, அதாவது ஃளைட் கெபாசிட்டின்னு ஒன்னு இருக்கு ஒவ்வொரு பேர்ட். ஆமா ஆமா, அது தகுந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து உணவு அவ்வளவு காகத்துல வந்து மைக்ரேஷன் அவ்வளவு இது படிக்கல, மற்ற பறவைகள் நிறைய இருக்கின்றது. ரைட் சார். அதே மாதிரி இந்த ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து வெதர் தே ஆர் மானிட்டரிங் தி டென்சிட்டி ஆஃப் தி க்ரோ இன் அ பர்டிகுலர் ஏரியா, அது ஏதாவது செய்யறாங்களா சார்? யூஸ்வலா ஜூலா சர்வே ஆஃப் இந்தியாவுடைய செயல் என்னன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான். சர்வே பண்றதுல என்னென்ன இருக்கின்றது, எத்தனை வந்து புது விதமா இருக்கா, நியூ ஸ்பீஷிஸ் இருக்கா, ரெக்கார்ட்ஸ். See, they maintain the zoological records. அதான் மெயின் இது. ஆனா அவங்க படிக்கிறாங்க, மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து படிக்கிறாங்க, இப்போ படிக்கிறாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க நிறைய இதை. முதல்ல அதனுடைய இதே ஆரம்பிச்சதே வந்து நம்ம த்ரூ அவுட் இந்தியா என்னென்ன விலங்குலாம் இருக்கின்றது, அது பேர் ரெக்கார்ட்ஸ். தே மெயின்டைன் தி ரிஜிஸ்டர் ரெக்கார்ட். அதான் அதனுடைய சிறப்பு சார். நல்லா இருந்தது. நன்றி நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நன்றி சார். நான் ஒண்ணு கேட்டுறேன் சார். யூஎஸ்ல இந்த க்ரோக்கு ஈக்குவலண்டா அந்த கோர்வஸ் பிராச்சிரின்ச்சோ சொல்றாங்க. அது இதே மாதிரி குணம் உள்ளதா சார்? அது வந்து யூஎஸ்ல பாக்குறது கிரேக்கல், GRACKLE கிரேக்கல். அங்கவும் க்ரோ இருக்கு. இது அது பெருசா இருக்கும், நல்லா பெருசா கருப்பா இருக்கும். நானே பார்த்திருக்கேன் சார், இதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. இன்னொன்னு இருக்குமா, காக்கா போலவே இருக்கும், ஆனா வெல்வெட் கலர்ல தலதலா பளபளப்பா இருக்கும். அது பேரு கிரேக்கல், GRACKLE கிரேக்கல். ஏன்னா நான் வந்து யூஎஸ்ல போனபோது நியூ ஜெர்சியில ஒரு 6 மாதம் இருக்கும்போது என் பையன் வீட்டுல ஃபுல்லா இதான் பறவை. டெய்லி அங்கே போயிடுவேன், ஃபீல்டு தான் போயிடுவேன். எல்லா பறவைகளும் விலங்குகளும் தான் போட்டோ எடுத்து தான் வேலை எனக்கு. அமெரிக்கால ஃபுல்லா வந்து நான் படிச்சிருக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த காக்கா இருக்கு, பெருசா இருக்கும், நல்லா இதோட சைஸ் பெருசு. உன்னோட வந்து அந்த கிரேக்கல் கூட காக்கா போல தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு, நிறைய வந்து இந்த ரெண்டுமே இருக்கு. இந்த காக்கா கிரேக்கல் வந்து மற்ற விலங்குகளை விடாது. இந்த நிறைய பார்த்தா உணவு வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுக்கெல்லாம் அங்க வெளியே. அது வந்து இதெல்லாம் விரட்டும். முதல்ல அந்த காகம் தான் விரட்டும், எல்லாத்தையும் விரட்டிடும். அந்த மற்ற பறவை விடாது. இது சாப்பிட்டு உள்ள பிறகுதான் மற்றதை அலோவ் பண்ணும். அது பேரு கிரேக்கல் காகம். க்ரோ இருக்கு, க்ரோ இருக்கு. அதேதான் இருக்குமா. ரொம்ப மகிழ்ச்சி சார். கல்யாணி மேடம் பேசுறீங்களா? கல்யாணி மேடம் தான் பார்க்க முடியும். ஆமா சார். வணக்கம் சார். சத்யநாராயண சார், நல்லதொரு உரை. எனக்கு வந்து ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லணுமா இருந்தது. நீங்க வந்து ஆண் பெண் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த வந்து அடை காக்கும் போதும் அந்த குழந்தைங்களை பாத்துக்கும் போதும் பெண் தான் பாக்கும்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க டிசைட் பண்றீங்கன்னு எனக்கு இல்ல. ஒன்லி அடை காக்கும் மட்டும் தான் பெண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அதான் சார், நீங்க ஆண் பெண்ணே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இது வந்து என்னால முடியலமா, அந்த ஆராய்ச்சி செய்யறாங்க இல்லையா, எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் மேல வந்து ஆண் பெண்ணை வச்சு எது வருது அடைக்காக்க, அது மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த இது அடைக்காக்கும் போது அது பெண் ஐடென்டிஃபை இருக்காது. சரி, அவங்க வந்து சொல்ற அடைக்காக்குறது ஒண்ணுதான், 2 இருந்தா ஆண் பெண் வரும். அதுல அப்படி வச்சுதான் சொல்றாங்க, ஒரு பெண் மட்டும் தான். ஜெனரலா சார் சொல்றது என்ன, நம்ம பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொன்னார்ல போன பறவையில, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இயல்பா அது பண்ண முடியாது. அப்புறம் ஒரே ஒரு கல்யாணி மேடம், காலையில நீங்க கலக்கிட்டீங்க. இந்த உங்க வாட்ஸ்அப்ல பார்த்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது எல்லாருடைய. ஒரே ஒரு கல்யாணி மேடம் தான் சார். இப்போ முத்துமாலை பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சார், வேலம்மாள் பேசினப்போ முத்துமாலை பேசினப்போன்னு சொன்னாங்க சார். இந்த காக்கா வந்து அந்த காலத்துல வந்து காக்காவை வந்து கப்பல்ல எடுத்துட்டு போவாங்க, ஏன்னா எந்த இடத்துல கரை இருக்குதுன்னு அதுக்காகவே நம்ம வந்து காக்காய்களை வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருப்போம். நம்ம அந்த மாதிரி சாப்பாடை போட்டு நம்ம அதை வளர்த்தி விட்டு இருந்ததுனாலதான் அது வந்து இப்பவும் வந்து நம்மளை தேடி வந்து சாப்பிட வருது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார். அப்புறம் இப்ப வேலம்மாள் சொன்னாங்கல்ல காக்காக்கள் நிறைய இல்லைன்னு. வேலம்மாள், நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல எல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, மனிதர்கள் வந்து அங்கதான் இருந்தாங்க.
இப்போ வந்து எல்லா பக்கம் நிறைய பக்கம் இருக்கிறதுனால அதுவும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு எல்லா பக்கம், அதுவும் எல்லா பக்கம் சுத்துறதுனால பார்த்தா கம்மியா தெரியற மாதிரி இருக்குன்னு நான் நான் இதை பத்தி ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன். அதுல வெளிவருதான்னு தெரியல, வந்ததுன்னா சொல்றேன். என்ன தலைப்புமா? என்ன தலைப்பு? காக்கா தான் சார். கல்யாணி, இப்ப நீங்க காக்கா கம்மி நான் சொன்னது எந்த விதத்துலன்னா, எங்க அபார்ட்மெண்ட் முன்ன நிறைய வந்தது, இப்போ வரமாட்டேங்குது. அதுதான் நான் மீன் பண்ணேன். நான் வேலம்மாள் சொன்னதுக்கு தான் சொன்னேன் நானு. நீங்க சொல்றது அபார்ட்மெண்ட், அது சாரே சொல்றது அது வேற, அபார்ட்மெண்ட் வேற. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, இப்ப மக்களுக்கு வந்து இந்த சுத்தமாக இருக்கணும், சுற்றாடலை தூய்மையாக வச்சிருக்கணும்ன்றதுல கான்சியஸ்னஸ் கூட இருக்கு. ஆனபடியா கண்டபடி சாப்பாடுகள் அது இந்த ரோட்டு ஓரத்துல குப்பைகள் போடுறது இல்ல. அப்ப ஆனபடினாலே அதுக்கு சாப்பாடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அதான் இப்ப முந்தைய நகரத்துல என்று பாத்தீங்களாண்டாலே எல்லா இடம் கண்டபடி குப்பை. இப்ப அப்படி போட இல்லாது. குப்பையை போட்டால் குப்பைகள்லாம் பழைய சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும். அப்ப அதை போட்டாலே தண்டம். அப்ப ஆனபடினால அதுவும் ஒரு காரணம் இந்த காகங்கள் இங்க வராவிட்டதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல இந்த பக்கத்துல மாகாணத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க காக்காவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அது ஐதான ஆட்கள் இருக்கிறது, குப்பைகள் போடுறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இல்லை. ஆனபடி அங்க காக்காய்கள் இல்லை. ஆனா மற்ற இடங்கள்ல நகரப்புறங்கள்ல குப்பை போடுற இடங்கள்ல தான் அந்த வெளிப்படையாக சும்மா கண்டபடி வீசுறது அப்படி இருக்கிறபடினாலதான் இந்த காகங்கள் வந்து கூடுதலாக இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார், நன்றி. சிவகனி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதே சமயம் உங்களோட பிபிடி எல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தீங்க சார். அந்த அந்த புகைப்படம் எல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. அதே சமயம் நீங்க எடுத்த அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது சார். இன்னைக்கு வந்து நிறைய காகம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். இன்றைய ஈவினிங் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதை ஒட்டி நம்ம நண்பர்கள் கொடுத்த பின்னூட்டங்களும் ரொம்ப சிறப்பாவே இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸ்டீவன். தேங்க்யூ வெரி மச். ரவி சார் வாங்க. சார் வணக்கம் சார். வழக்கம் போல உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது. பிபிடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த காக்கையை வந்து நீங்க தோட்டிகள்னு சொல்றீங்க இல்லையா, அந்த தோட்டிகள்ன்ற வார்த்தைக்கு பதிலாக தூய்மை பணியாளர்ன்ற ஏன்னா நான் கேட்காதெல்லாம். அப்ப இன்னொன்னு வந்து என்னோட காக்கையை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவம் வந்து ரெகுலரா நான் வந்து காக்கைக்கு உணவு வச்சுட்டு இருப்பேன். ஒரு மாசமோ ஒரு வாரமோ நாங்க ஊர்ல இல்ல, திருப்பி வந்தப்போ அது வரவே இல்லை. ஆனா மழை பெய்யும் போது மட்டும் கரெக்டா வந்து அந்த ஃபுட் எடுத்துக்கும். அந்த 2வது விண்டோனா 2வது விண்டோல நின்று கூப்பிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு போயிடும். எப்ப மழை பெஞ்சாலும் அது கரெக்டா வரும். இப்படிதான் அதுக்கு தெரியுது என்ன தெரியல. அந்த சமயத்துல அது உணவு கிடைக்கலையா என்னன்னு சொல்லி தெரியல, பட் கரெக்டா வந்து அந்த உணவு வாங்கிட்டு போயிடும். யூஸ்வலா வந்து இந்த விரதம் இருக்கும்போது சனிக்கிழமை இந்த அமாவாசை அப்போ நம்ம காக்கைக்கு நம்ம உணவு விடுறது உண்டு. இந்த இதுன்னா காக்கைக்கு வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்றதுக்குன்னு சில காக்கைகளை வந்து கேரளத்துல வந்து பழகியிருக்காங்க. அது ஏதாவது உங்களுக்கு தெரியும்? வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு. இல்ல சார், காக்காய் பழக்கிருக்காங்க. கேரளாலே இது இருக்கு, இந்த இது வந்திருக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்த பெரிய அமாவாசை வந்தது இல்லையா, வருது மாலை அமாவாசை, அந்த இல்ல மாலை அமாவாசை அப்பதான் தெரியல. காக்கையை பத்தி நிறைய இது கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ. ஆனா காக்கா பிடிக்கிறது எப்படின்னு மட்டும் அதை மட்டும் நீங்க சொல்லி கொடுக்கல. அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தரேன், எல்லாருக்கும் தெரியும். நீங்க உங்ககிட்ட நான் கத்துக்கலாம் உங்க அனுபவத்துல, இல்லையா சார்? அதை வந்து யாரும் நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம நாட்டுல. நன்றி ரவி சார். அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் தான் காலையில அமுதா மேடம் எல்லாம் நிறைய வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அமுதா மேடம் காணவில்லை. ரொம்ப வரல சார். மேடம் காலையில வாட்ஸ்அப்ல பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளை நிறைய பேர் கேட்டுட்டாங்க. லதா கேட்ட மாதிரி தான் நான் கூட வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தா எங்க மாடியில எல்லாம் வந்து நிறைய உட்காருது காக்கா. ஆனா என்னமோ சாப்பிடுறது மாத்திரம் அது ரொம்ப பண்ணிக்குது, சாப்பிடவே மாட்டேங்குது. நாங்க இப்ப வைக்கிறதே விட்டுட்டோம் சார். நீங்க டேஸ்டியா சாப்பாடு பண்ணல போல இருக்கு.
அது சாப்பிட்ட அப்புறம் தானே நாங்க சாப்பிடலான்னு கொண்டு போய் வச்சா அது சாப்பிட மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனா காக்காயை பற்றி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டீஃபன் சார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏஐல கொடுத்துதான் அந்த குரல் எந்த மொழியை சார்ந்தது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகத்துலதான் நான் சொன்னேன். அதை தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த காக்கைகள் அடையாளம் கண்டுபிடிக்குது, கிண்டல் பண்ணுதுன்னு அதுல வந்து ஆமா அந்த மாதிரி. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். நீங்க சொன்னது மிகச்சிறப்பு, ரொம்ப அழகா அத்தனை காக்கைகளையும் நீங்க காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. புதிய செய்திகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி மேடம். செல்லகுமார் சார் வாங்க, நீங்க தான் பேசணும். செல்லகுமார் சார் வணக்கம் சார். வணக்கம் செல்லகுமார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஆக்சுவலா உலகத்துல எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்கன்றதை நம்ம நிரூபிச்சிட்டோம் சார். ஆனா காக்காக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வேற எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா காக்காவை பத்தி பேசியிருப்பாங்களான்னு தெரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காக்காவை கூட வந்து நம்மால ஒருத்தரா கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஒரு செஷன் வச்சிருக்காரு பாருங்க. வெரி எக்ஸலென்ட், வெரி குட், வெரி குட். அது ரியலி வந்து ஒரு காக்கா ஸ்டீஃபன் சார் காக்கா பிடிக்கிறாருன்ற இல்ல அதான் இது வரைக்கும் காக்காக்காக வந்து ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணதே கிடையாது சார் லைஃப்ல. நானு ஃபர்ஸ்ட் டைம். அதான் இல்லாம காக்காவை பத்தி நீங்க இவ்வளோ டீட்டெயில் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் வந்து பண்ணிருக்கிறது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, நான் ஆக்சுவலா வந்து எடுத்து வச்ச தகவல் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து தர முடிஞ்சதுன்ற. அதே போல வந்து அவருடைய ஒரு தூண்டுதல்னால திரும்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டேட்டாஸ் எடுத்து வச்சுட்டு திரும்பி வந்து அதை கம்பைல் பண்றதுக்கும் வந்து அவர்தான் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தாருன்னு. அவரை நம்ம ஒரு வழிகாட்டியா நினைச்சுக்கணும். சோ இனியோ காக்காக்காக வந்து இவ்வளோ ஒரு நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுக்காக வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணிருக்கோன்றது ரொம்ப பெருமைக்கான ஒரு. பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் சார், காக்காவுடைய ஃப்ளையிங் ஹைட் வந்து எவ்வளவு சார்? அதை பத்தி சரி சரி. காக்கா வந்து ரொம்ப ஹைட் எல்லாம் பறக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா வேற அப்போ அது எவ்வளவு தூரம் பறக்கும்ன்றது நான் ஹைட் அதை நான் தேடுறேன் சார். தேடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். ஏன்னா சிலதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சப்போர்ட்டிங் இது வந்து நான் இப்போ பெரும்பாலும் காக்கா வந்து ஃளைட்ல கழுகு அந்த மாதிரி பறவைகள் வந்து வந்து கொக்கு இந்த மாதிரி எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் பறக்குது இல்ல, அந்த மாதிரி பறவைகள் வந்து வந்து சொன்னாங்க காக்கா வந்து ஃளைட்ல எல்லாம் வந்து அடிபடுது. ஏர்போர்ட்ல தான் இல்ல சார், ஏர்போர்ட் வந்து பேட் ஹைட் பறவைன்னு சொன்னத தவிர காக்கா வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஏர்போர்ட்ல சில நேரங்கள்ல அந்த டேக் ஆஃப் எடுக்கிறப்ப வர்றது கொள்றது அந்த மாதிரி நேரத்துல சார் அது எதனால தெரியுங்களா? அந்த எலியெல்லாம் ஓடு தெரியுங்களா? தான் நீங்க ஸ்பில் அனுவோம், நாங்க ஸ்பில்னு சொல்றோம். சில வந்து அங்கவே வந்து பாத்தீங்கன்னா பில் எல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த பில்லு, அந்த செடியில இருக்கிற விதைகள், அப்புறம் எலி ஓடும் நிறைய. பாத்தீங்கன்னா தானியல் ஸ்பில்ல எலி வரும், அந்த நிறைய பறவைகள்லாம் வரும். அப்போ வந்து அது அந்த பேர்ட் லேண்டிங் ஆகும் போதோ அல்லது வந்து டேக் ஆஃப் பண்ணும் போதோ அது போய் ஹிட் பண்ணும் விங்ஸை. அந்த ஹிட் பண்ணும்போது இம்பேலன்ஸ் பண்ணி தான் அந்த இதுவும் அந்த பேர்ட்ஸ் நிறைய வந்தா அவங்க வந்து ஃபிளைட் டிலே பண்ணிடுவாங்க. இப்போ போக வேணாம் அப்படின்னு சொல்லி ராடார் இன்ஃபர்மேஷன்ல கொடுப்பாங்க. இதுதான் நடக்கக்கூடியது. இல்ல அதுதான் அது வந்து ரெகுலரா பறவைக்காக எல்லாம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். பட் காக்காவோட க்ளோஸ் பண்ணதுனால நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாதுன்றதுனால கேட்டேன். நான் சப்போஸ் காக்காவுடைய ஃப்ளையிங் ஹைட் வந்து எக்ஸாக்டா தெரியல. அதே நேரத்துல அது எவ்வளவு நேரம் வந்து ஒரு சில பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வருது. அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ இங்க இருந்து பறவை வந்து வேற எதுக்கும் வந்து மைக்ரேஷன் ஆகட்டும் வந்து கிடையாது. எனவே நான் வந்து தேடி வந்து அதுக்கு எவிடன்ஸ் பாக்குறேன் சார். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா நான் உடனே இந்த கேள்விகளை வச்சு உட்காந்து நெட்ல உடனே பண்ணிடுவேன் எல்லாம். அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். காக்காக்காக நாங்க வந்து ஒரு கூட்டமா இருக்கோன்றது அதுவே எங்களுக்கு வெரி குட், வெரி குட். நல்ல செய்தி.
ஓகே தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார், நன்றி. செல்வகுமார் சார், இது என்ன பறவை? சொல்லுங்க சார். ஏன் சார் இது என்ன பறவை? காக்கா தான் சார். காக்கா தான் சார் இது. இல்ல இல்ல இது இதுல வெள்ளையா இருக்கிறது இந்த பைடுக்கு. இருங்க இருங்க, க்ளோஸ் அப்ல பாருங்க. இது இது சார் இது வந்து இல்ல 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 பைடு க்ரோன்னு சொல்றேன்ல நானு. இந்த பைடு க்ரோ அந்த கழுத்து பாருங்க, காக்கா மாதிரி கிடையாது. இது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? காக்காவோட கழுத்து கிடையாது. ஆமாமா, இல்ல இது வேற மூக்கும் டிஃபரெண்டா இருக்கு. வேற ஏதாவது ஃபாரின் காக்காவா சார்? வேற ஸ்வீடன்ல எடுத்தது சார் இது. இருக்குதான்னு பார்த்து தேடி தேடி கட்சியில இது மாட்டுச்சு. இது நிறைய இந்த பறவை இருந்தது. சரி, எனக்கு இது காக்காவான்னு ஒரு டவுட். ஆனா வந்து அந்த மூக்கும் அந்த கழுத்தும் வித்தியாசமா இருக்குது பாருங்க. காக்காவோட மூக்கு கிடையாது இது பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்து கூட காக்காவோட கழுத்து கிடையாது. இல்ல சார் ஸ்டீஃபன் சார், இப்ப என்ன பண்ணலாம், அந்த சிஜிபிடி ஒரு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வச்சு போட்டோ எடுத்துட்டு உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். இல்ல அது வேற ஏதோ சொல்லுச்சு. அது இது வந்து ஒரு புறாவோட இனம் மாதிரி. ரைட் ரைட், யூ ஆர் ரைட். இட் இஸ் லைக் ஆமாமா டோ வேற ஏதோ புறா மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, அந்த மூக்கும் கழுத்தும் பாருங்க. மத்தெல்லாம் விட்டுட்டு ஆமாம் வளைச்சிருக்கும். காக்கான்னா வளைச்சிருக்கும். மேல மேல இது சார் சப்போஸ் இது ஏதாவது இன்டகிரேட் ஆயிருக்கு சார். கண்ணு கழுத்து மூணுமே டிஃபரண்ட் இருக்கு. கழுத்து பார்த்தா புறா மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா புறா மாதிரி. இது இப்ப எல்லாமே சார் பறவைகள் பார்த்தா ரொம்ப பார்த்து தான் செய்ய வேண்டியது. ஏஐல வந்தோடனே என்னோட வச்சிடறாங்க எல்லாமே. இது நேச்சுரல். நீங்க எடுத்தா சார் நெட்ல பாத்தீங்களா? நான் எடுத்தேன் சார். ஓ, எந்த இடத்துல சார்? எந்த இடம்? ஸ்வீடன்ல எடுத்தேன். ஓ, ஸ்வீடன்ல எடுத்தீங்களா? ரைட் ரைட், ஓகே ஓகே. அத பார்க்கலாம் சார். ஸ்வீடன் பேர்ட்ஸ் போட்டா வந்துரும், நான் பார்க்கறேன். ஸ்வீடன் பேர்ட்ஸ் இல்ல, ஸ்வீடன் பேர்ட்ஸ் தனியா இருக்கு. அது நிறைய இருக்கு. இது காக்கா மாதிரி இருந்து அது நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப எல்லாம் பறக்கிறது கிடையாது. லிமிட்டா தான் பறக்குது. காக்கா மாதிரி பறக்கல இது. காக்கா மாதிரி பெருசா பறந்தெல்லாம் போகல. இது கும்பலா இருக்குது, அங்கங்க இருக்குதுங்க, நிறைய இருக்குது. ஆனா வந்து பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தா சரி ஓகே, இது எடுக்கணும்னு நினைச்சு இது சேர்ல உட்காந்து நான் எடுத்தேன் பக்கத்துல. நல்லா இருக்கும். அடுத்தது யாரு? டாக்டர் ஊர் வந்திருக்காரு போல. நம்ம சரத்குமார் இருந்தாரு, சூரத்குமார். ஆமா, அவர் போயிட்டு சொன்னார் சார். மீட்டிங் இல்ல மீட்டிங் அத லாகின் பண்ணாரு, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல 8:20க்கு மீட்டிங் போயிட்டாரு. அதுதான். அதனால போயிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி சார். வேற யாரா பேசணும், முடிச்சுக்கலாமா நிகழ்ச்சி? ஒரு தகவல் மட்டும் கேட்கணும்னு ஆசை சார். சார் இப்ப நாய்க்கு இதுக்கெல்லாம், நாய்க்கு மிருகங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கு. மனிதர்களுக்கு இருக்க மாதிரி சுகர் இருக்க மாதிரி விலங்கினங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதா? அது ஒரு கேள்வி. இந்த பறவை இனங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா? ரெண்டாவது, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தானிய வகைகள் இதெல்லாம் வந்து பயிர் வகைகள் நிறைய இருந்தது. காக்கா வந்து சாப்பிடுறதுக்கு வந்து தேவையான வந்து சிறுதானிய கிடைச்சது வந்து. இப்ப அதெல்லாம் கிடைக்கிறது. அந்த காடுகள்லாம் வந்து இப்ப பக்கத்துல இல்ல, அருகே போய்விட்டது இப்பெல்லாம் வந்து. அதனால அதுக்கு வந்து உடம்புக்கு தேவையான எண்ணெய்ச்சத்து வந்து வேற எதுலையுமே கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து இந்த காராப்பூத்தி போட்டா காராப்பூத்தியை விரும்பி சாப்பிடுறதுக்கு காரணம் வந்து அதுல எண்ணெய் பதார்த்தம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு தேவையான கொழுப்பு வந்து அதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலா ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன். இது உண்மையானு தெரியணும் வந்து. இது வந்து விலங்கின ஆராய்ச்சியாளர்கள் அது உணவு பழக்க வழக்கத்தை வந்து ஆனா நான் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராகி போடுறேன் வந்து, கம்பு வச்சிருக்கிறேன் வந்து, தினையெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா இந்த அதையெல்லாம் நான் செதறி போடும் பொழுது பாத்தீங்கன்னா அதை வந்து விரும்பி சாப்பிடுறது இல்லை. ஆனா இந்த காராப்பூந்தியை மட்டும் வேகமா எடுத்து சாப்பிடுது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா ரெகுலரா வச்சுக்கிட்டு வரேன் வந்து. அதனால நீ விரும்பி சாப்பிடுது. காராப்பூந்தி விட்டா மட்டும். ஆனா மிச்சர் போட்டா சாப்பிடுறது இல்லை வந்து. சாப்பிடு இல்ல மிச்சர் போட்டு சாப்பிடுது கொஞ்சம். இது காலியானதுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடுறதே ஒழிய முதல்ல எடுக்கிறது. முதல்ல விரும்பி எடுக்கிறதுனா இந்த காராப்பூந்தி. ஏன்னா அதுல வந்து எண்ணெய்கள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா அப்படிங்கிறது அது மாதிரி யாரும் ஸ்டடி பண்ணல. அது வந்து என்னன்னா ஆராய்ச்சி பிடிச்சி அதை வந்து பிளட் சாம்பிள் எல்லாம் பண்ணி லேபு பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணலாம். அது மாதிரி ஆராய்ச்சி செய்யவில்லை. அது நல்ல இதுதான் செய்தி. நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நானும் ஒண்ணு சொல்றேன்.
நீங்க நீங்க தொடர்ந்து அதை கொடுக்குறீங்க. அது வந்து அதனுடைய டேஸ்ட பழகிருக்கும். புரியுதுங்களா? நீங்க தொடர்ந்து அதை கொடுக்கறதுனால அந்த டேஸ்ட பழகிருக்கும், அது பிடிச்சிருக்கும். நீங்க அப்போ வந்து அத முதல்ல பார்த்தோன்னே அது எடுக்குதுன்னா அது பிடிச்சிருக்குது. நீங்க வேற ஏதாச்சும் கொடுத்து பழகல, அது மத்ததெல்லாம் அதுக்கு பிடிக்கல. இதே வந்து வேற இடத்துல நீங்க போய் இந்த அதாவது நீங்க பழகாத உங்க வீடு இல்லாத வேற இடத்துல போய் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க, அது எடுக்காது. அப்ப தெரியும், அப்ப வந்து டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு வந்து இது எடுக்குதா இல்லையான்றது. அந்த மாதிரி இது கூட நாங்க வந்து பழைய இது கூட நாங்க வந்து சார் நான் தானியம் எல்லாம் சிறுதானியம் எல்லாம் போட்டோம். ஆனா சிறுதானியம் தான் அது வந்து என்னுடைய இது வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட்டுக்காக பண்ணல சாப்பிட சார். டேஸ்ட் இப்போ நம்ம வீட்டுல இந்த பசங்க இப்போ ஜெனரேஷன் பீஸா சாப்பிடுறாங்க, ரோலர்ன்றாங்க. சரி அதுல வந்து டேஸ்ட் சரி நம்ம வந்து அது எது நல்லது அப்படி இல்ல, டேஸ்ட் பிடிச்சாங்களே நம்ம வீட்டுல. என்ன இல்லப்பா பீஸா தான் வேணும், எங்க பேரெல்லாம் வந்தா பீஸா அதுதான் அது டேஸ்ட் பிடிச்சிச்சு. வேற ஒண்ணும் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு டேஸ்ட். அதுக்காகவே மாசம் 4 கிலோ வாங்குறேன். வாங்கி நான் காலையில எழுந்த உடனே மேல போனா வந்து கரெக்டா கொஞ்ச நேரம் மாடியில எழுந்து போனா கரெக்டா அந்த 7:30 இருந்து 9 கிலோ பாத்தீங்கன்னா நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக சொல்லுவாங்க. இதுல வந்து அடிஷ்னல் 2 ஃபேக்டர் இருக்கு சார். ஒன்று வந்து நீங்கள் டேஸ்ட் சொன்னீங்க, அது ஒத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கிரானியூல் சைஸ் குண்டா இருக்கும், கிரானியூல் சொன்னாங்க, அது ஒரு அட்ராக்ஷன். ரெண்டாவது அப்பார்ட் ஃப்ரம் தட் கலர் ஆல்சோ. ஸோ நீங்கள் அந்த நீங்கள் போடுற காராபூந்தி கலர் வந்து எல்லோ கலர், அட்ராக்டிவ் கலர். ஸோ கலரு, டேஸ்ட்டு, சைஸ், இது எல்லாம் தான் வந்து ஃபேக்டர் ஃபுட்டு. சார் அப்படி பார்த்தா அவர் மிக்சர் சாப்பிட மாட்டேங்குதுங்கிறாரு. காராபூந்தி மிக்சர் இல்ல, வேற வழி இல்லன்னா சாப்பிடும் மேடம். மிக்சர் சாப்பிடுது. ஆனா காராபூந்தி மிக்சர் சாப்பிடும்போது நான் வந்து ரெகுலரா கவனிச்சு நான் மிக்சரும் போடுறேன், இது போடுறேன், அந்த காராபூந்தி போடுறேன், கம்பு ராகி போடுறேன், வந்து தெனை கூட போடுறேன், வந்து இதெல்லாம் வச்சிருக்கிறேன். நான் இது போடும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த முதல் ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த காராபூந்திக்கு தானே இருக்குதே ஒழிய இதுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஒருவேளை இது இந்த குறைபாடு இருக்கிற எண்ணெய் சத்துக்கு வரும். அதாவது அது அந்த அதனுடைய உணவுக்கு வந்து எல்லா மனிதர்கள் அது வந்து இல்ல டேஸ்ட் மட்டும் இல்ல, அதனுடைய தேவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம தான் வந்து இந்த விட்டுட்டோம். ஆனா விலங்குகள் வந்து அதனுடைய என்னென்ன தேவையோ அதை தேடி ஓடுது வந்து. அதே போல பறவை இனங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தேவை, இந்த குறைபாடு வந்து மற்ற இதுல கிடைக்காதனால வந்து மானியங்கள்லாம் கிடைக்காதனால அந்த எண்ணெய் சத்தை வந்து இந்த காராபூந்தி மூலமா எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக, ஆர்வத்துக்காக நான் வந்து கேட்டேன். எல்லாமே வந்து டார்வின் தியரி தான் சார். அது ஒரு தகவலுக்காக கேட்டேன். ஃபிட்னஸ் அதுதான் சார். நமக்கு எங்க என்ன ஈஸியா கிடைக்குதோ அதை வந்து ஈஸியா அக்செப்ட் அப்பதான் வந்து அதுக்கு அடுத்து growth வந்து வர முடியும். கிடைக்கிற பொருளை சாப்பிட்டு இந்த பறவை காமிச்சேன் இல்லைங்களா? ஆமா, அதனுடைய கூட்டமா சார். நான் காமிச்சேன். என்ன போட்டிருக்கான் நிக்கிறியா? ஒரு போட்டோ எடுக்கிறேன், சும்மா எடுக்கலாம். சார் இதை பொறுத்தவரையில இது வந்து காக்கா இனம் தான் சார். இது ஸ்வீடன்ல இருக்குதுன்னா அந்த கிளைமேட் கண்டிஷன் மாதிரி இல்ல. காக்கா இல்ல சார், இது காக்கா கிடையாது சார். காக்கா மாதிரி இருக்குது, ஆனா காக்கா இல்லை. ஏன்னா அந்த காக்கைக்குரிய மூக்கு இல்ல. மூக்கு இல்ல. கழுத்து பாத்தீங்கன்னா புறா மாதிரி இருக்குது. புறா மாதிரி இருக்கு. காக்கா பறக்கிற மாதிரி பெருசா பறக்கல, ரொம்ப தூரம் எல்லாம் பறக்கல. இந்த 3 விஷயம் நான் நோட் பண்ண அதுல காக்கா இல்ல அப்படின்றத டிசைட் பண்ணேன். கண்ணு கூட புறாவோட கண்ணு மாதிரி தான் இருக்கு. கண்ணு கூட புறாவோட பார்வை பாக்குறது எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு ஏதோ பேர் பார்த்தேன், அது என்னன்னு பார்த்து சொல்றேன். மகிழ்ச்சி. ரொம்ப 9:15 ஆயிடுச்சு, 9:20 ஆயிடுச்சு. நம்ம 9 மணிக்கே முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம், ஆனால் நம்ம முடிக்க முடியலன்றதுதான் செய்தி. மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுத்தீங்க, நல்ல கலந்துரையாடலும் கூட. மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய செய்திகள், முக்கியமா பறவைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சத்யநாராயண சார் நம்ம கூட பயணிக்கிறாரு. அதுல நிறைய தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.